ஓம் கார்த்திகேயாய் வித்மகே சக்திகஸ்தாய் தீமகி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாத். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று தேய்பிறை சஷ்டி விரத நாள், சுப முகூர்த்த நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மலேசியா ஈப்போ கல்லுமலை முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 24ஆம் நாள். இன்று காலை 8:31 வரை பஞ்சமி திதி உள்ளது. அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ள நாள். இன்று அதிகாலை 2:41 வரை திருவாதிரை நட்சத்திரமும் அதன் பின்னர் புனர்பூச நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 6:09 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள். இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, தெளிவான சிந்தனை வரும் நாள். ஒரு விஷயத்த பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் உட்காந்து திங்க் பண்ணணும், எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறம் பிளானிங், அப்புறம் எக்ஸிக்யூஷன். அப்போ தான் அது சக்ஸஸ் ஆகும். வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துறாதீங்க. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். அதே மாதிரி கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆர்கியூ பண்ணுறது, விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். பிள்ளைகளுக்கு முன்னாடி, குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டை பிடிக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய நாள். மாணவர்கள், குறிப்பாக மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு நல்ல நியூஸ் சேரும். இரவு நேரத்திலே பிரயாணம் போகிறத தவிர்க்க வேண்டிய நாள். கலைஞர்களுக்கு சில நல்ல நியூஸ் சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், சில விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்கள், கெமிக்கல், மெக்கானிக்கல், சிவில் துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான நாள். அந்யோன்யம் அதிகரிக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வீட்டில் இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் உண்டு. வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க. ரொம்ப ஆகியெல்லாம் பண்ணாதீங்க. மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். குறிப்பாக கட்சி தலைமையிடமிருந்து நல்ல பேர் கிடைக்கும். லா சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றவர்கள், லாயராக இருப்பவர்கள், லீகல் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு. வீரபத்திரருக்கு நீங்கள் வெத்தலை மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். செய்யாத விஷயத்துக்காக என்ன குறை சொல்றாங்களே அப்படின்னு சில பேருக்கு மனசுல ஓடும். ஒர்க் பிளேஸில், வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்க வேண்டாம். ஐடி ஊழியர்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதியான நியூஸ் சேரும். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க. விளையாட்டு வீரர்களுக்கு காயம் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பெண்கள், உங்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. ஆண்கள், இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவருக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம்.
அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகராசி என்பர்களே, பொறுமையா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல அவசரம் காட்டக்கூடாது. காதலர்கள் கவனமா இருக்கணும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள். தம்பதிகள், குறிப்பா ரீசெண்டாக கல்யாணம் பண்ணிய புதுமண தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ஈகோ பார்க்காதீங்க. அதே மாதிரி செகண்ட் மேரேஜ் ஆர் தேர்ட் மேரேஜ், மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்கள், குறிப்பா வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸில் புதுசாக ஏதாவது பண்ணணும், சேல்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை கந்தா கடம்பா கதிர்வேலான்னு பிரார்த்தனை பண்ணீங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சூரிய பகவானை ராசியதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, புது முயற்சியிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். பல விஷயங்கள் ட்ரை பண்ணியிருப்போம், சரி இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறது தான் இந்த புது முயற்சிங்கிறது. அதில் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸை கொடுக்கக்கூடிய நாள். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ், ரயில்வேஸ் சம்மந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், நிலம், மனை, காணி, பூமி வாங்கணும் முயற்சி செய்பவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாள். தாயினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க. எல்லாத்துக்கும் ஆகி பண்ணிட்டு இருக்காதீங்க. நண்பர்கள் வழியிலே சில நன்மை உண்டு. வெளிநாட்டிலேருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி சேரும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. காளியம்மனுக்கு சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்யும் விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். இந்த விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னு களத்தில் இறங்கி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி நல்லபடியாக பண்ணுவீங்க. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். அதே மாதிரி டாக்டர், சர்ஜன் ஆக வேலை செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். மாணவர்கள், நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்கள், ஷாப்பிங் போவீங்க, பட்ஜெட்டுக்குள்ளே வாங்குறது நல்லது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ டிரான்சாக்ஷனில் கண்ட்ரோல், கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. சமூக சேவையில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, மன நிம்மதியை தரக்கூடிய நாள். வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது அதுதான். காசு பணம் கொடுத்தா கூட அதை வாங்க முடியாது சில நேரத்தில். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க, கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும், ஆண்களுக்கு சுய கௌரவம் கூடும். பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவங்க. அவங்க கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சேரும். வேலையில கலீக்ஸோட மோதல் போக்கு வேண்டாம். ஸ்டீல், இரும்பு, அயன், கெமிக்கல், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடும் விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி என்பர்களை, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமை, நிதானம், அமைதி தேவை. தேவையில்லாத திடீர் செலவு சேரும். பணக்கொடுக்கல் வாங்கல்ல வியாபாரிகள் கவனமாக இருக்கணும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். தாய் தந்தையருடன் மோதல் போக்கு வேண்டாம். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு
லாபம் உண்டு. வுட் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், பிளைவுட், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். வேலையை பொறுத்தவரையில் சிலருக்கு திடீர் இடமாற்றம் வந்து சேரும். அரசு ஊழியர்கள் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றுவது விசேஷம். தனுசு ராசி அன்பர்களே, அமைதியா இருக்க வேண்டிய நாள். நான் உண்டு என் வேலை ஒன்றுன்றங்க. தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. யாருக்கும் அட்வைஸ் பண்ற வேலைக்கு போகவே போகாதீங்க. எந்த பிரயோஜனம் உங்களுக்கு கிடைக்காது. கெட்ட பேர் தான் இதில் வந்து மாட்டிப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். மளிகை வியாபாரம், பூஜை பொருட்கள் விற்கிறவங்க, ஆன்மீகம் சம்பந்தமான கடை வச்சிருக்கிறவங்க, நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். மாணவர்கள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும், கவனமா இருங்க. அதே மாதிரி செகண்ட் மேரேஜ், தேர்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுவவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மருக்கு துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, முக்கிய முடிவு எடுக்கும் நாள். ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுப்பீங்க. அது உங்கள் பர்சனல் லைஃபாக இருக்கலாம், இல்லை கேரியர்லையா இருக்கலாம். மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். தமிழ் இசைக்கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், பறை இசைக்கலைஞர்கள், பக்கவாத்திய கலைஞர்கள், ஜெண்டை மேள கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், ரெகக்னிஷன் கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் சிலருக்கு கை கூடும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பொறுமையா நீங்க ஹேண்டில் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. வேலையில வந்து கான்சன்ட்ரேஷனோட இருங்க. தேவையில்லாம யார்ட்டையும் எந்த பொறுப்பையும் கொடுத்துறாதீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபட விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, புத்திசாலித்தனமா நடக்க வேண்டிய நாள். வெளுத்ததெல்லாம் பால் நினைக்காதீங்க. எந்த பொத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. சில விஷயங்கள்ல வந்து கவனமா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும். தேவையில்லாத சிக்கல்கள் சில பேருக்கு வந்து சேரும். சட்ட சிக்கலா கூட இருக்கலாம். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவா இருக்கும், பிரச்சனைகள் ஏற்படும். வாடகை வீட்டில் எத்தனை வருஷம் தான் இருக்கு, சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீர்கள். சுய ஜாதகத்தை பாருங்க. தசா புத்தி நல்லா இருந்தா நிச்சயம் நல்லபடியா நடக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சில பேருக்கு வாகன யோகம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மீனராசி என்பர்களே, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள். ஒரு கோபம் வருதுன்னா அதுக்கு ரீசன் இருக்கணும். ரீசன் இல்லாமல் கோபம் வந்தால் அந்த கோபத்துக்கு மரியாதை இருக்காது, உங்களுக்கும் மரியாதை இருக்காது. 7 நடக்குது. அதனால் வாயை வந்து சில நேரத்தில் ரொம்ப வாய் காட்டாதீங்க. யார்ட்டையும் கெட்ட பேர் வாங்கிப்பீங்க. நமக்கு டைம் சரியில்லைன்னா நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. வரன்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வச்சிருக்கிறவங்க, லேபரேட்டரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. ஜாபை பொறுத்தவரையில் டியூஷன் டீச்சராக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், குவாலிட்டி கண்ட்ரோலராக இருப்பவர்கள், மொபைல் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு நல்லது. செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மாணவர்கள்
நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கவுண்டராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான எண் 8. நன்றி, வணக்கம்.